இப்படிப்பட்ட சத்தியமாக வாசனை கொண்டது. அப்படி நாங்கள் குறிப்பிட்ட பிரதேசப்படுத்தி என்னென்ன இருக்கிறோம் 26ஆம் அதிகாரம் 10வது படி 15வது படி. அப்படி நாங்கள் குறிப்பிட்ட நிறுவ வாக்கியம் அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முடிய நாம் வாசித்திருப்போம். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி ஆவியானவராலே அறிவித்தார். அது அப்படியே
ஆண்டவருடைய வாழ்வையோடு திருப்பணிகளை படிக்கின்றன. அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை மொழியாக சொல்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் செய்த பரிசுத்தாவியானவர் திருப்பணிக்கு பாடப்பட்டு மறைக்கப்பட்ட வானத்திலே மொத்தமாக மறைக்கப்பட்டு உயிர்க்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான வழிபாட்டில் நமதில் இறைச்செய்தியை பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கிற நாயரை நிச்சயமாக நேற்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அநேகர் அந்த ஒரு நாள் வாழ்வு கருத்தரங்களை பங்கெடுத்திருப்பீர்கள். அதனுடைய முதல் பகுதி 1000 சிறப்பானங்களை நடத்தி கொடுத்தார்கள். நாம் ஆரம்ப வாக்கியத்தினுடைய செப்பல் முடிவுகளை பார்த்தால் தெரியும். 126 பாடல் புத்தகத்தில் ஜூலை 25ஆம் தேதி தூய ஜேம்ஸ் அப்போஸ்தலனுடைய நாள் யாக்கோபு என்று தமிழில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நாளை தான் நாம் முன்கூட்டியே இப்போது ஆயத்தம் செய்திருக்கிறோம். அவையினால இந்த நாளில் இந்த சிறப்பான வழிபாட்டில் ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைக்கும் போது உடனடியாக ஆயர் அவர்கள் எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஏற்றுக்கூட அநேகர் ஐயர் அவர்களை அழைத்தார்கள். அவர் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா அந்த முறை எங்கேயும் போக மாட்டோம். யாருக்கிட்டே அவர் ஒரே சொல்லலை. கிறிஸ்டி கூப்பிட்டுருக்காங்க அப்போது சொல்லிட்டு அவரோடு முடிச்சிட்டாங்க. அதனால இந்த நாளிலே அவர் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவரோடு இணைந்து வழிபாட்டை நடத்துவது இன்னும் பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் என்னுடைய ஆசானவர் நான் இறையில் கல்வியை படிக்கும் போது புதிய ஏற்பாட்டில் மிக அருமையான முறையிலே பாடங்களை கற்பித்தவர். எல்லாம் இன்னும் என் நினைவுகளில் இருக்கிறது. 2010 16 வரை இறையில் கல்வியில் படித்தோம். மாணவர்களாக அப்பொழுது இருக்கும்போது அவருடைய வகுப்பு மிக அருமையாக இருக்கும். நேரம் போவதே தெரியாது, தூக்கமே வராது. அதுதான் சிறப்பே. அவரை செய்ய யாருமே தூங்க மாட்டாங்க, அலாட்டாக தான். நிறைய விஷயங்களை சொல்வார். ஊழியத்தை குறித்தும் இடையில இப்படியெல்லாம் ஊழியர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைய எங்களுக்கு ஹின்ஸ் எல்லாம் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேராசிரியர். புதிய பாட்டில் துறையில் அவர் முனைவு பட்டத்தையும் அவர் பெற்றிருக்கிறார்கள். இப்படி மிக சிறப்பான முறையில் இந்த அளவும் அவர் திருப்பணிகளை ஆட்சி கொண்டிருக்கிறார்கள். இதனால் வீட்டுக்கு ஒரு முறை கூட நம்முடைய எங்கள் பேராசிரியர் அருள் முனைவர் விஜயராஜ் அவர்களை நம்மோடு கூட வரவேற்று கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் செய்திக்கான ஆயிரம் பாடலை பாடி முடித்த பிறகு கையவர்கள் நமக்கு சிறப்பு இறை செய்தியை பகிர்ந்தளிப்பார்கள். 331வது ஞான பாடலை நாம் இறை செய்திக்கு ஆயிரம் பாடலாக பாடுவோம். எந்த ஜீவனேஸ்வரி சொந்தமாக ஆடும் என்ற பாடல் 331வது ஞான பாடல்.
நம்முடைய தந்தையாகிய கடவுளால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளுடைய இந்த காலை பொழுதில் உங்களோடு இணைந்து கடவுளை புரிந்து கொள்ள கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கடவுளுக்கே மகிமை துதி உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையை பெரிய யாக்கோபுடைய தினமாக நீங்கள் அனுசரிக்கிறீர்கள். பெரிய யாக்கோபை குறித்து இந்த காலை நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்திருக்கிற இந்த அரிய வாய்ப்பு உண்மையிலே மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாக நான் கருதுகிறேன். புதிய பாட்டிலே நான் வாசிக்கிற போது 3 யாக்கோபுகளை குறித்து நாம் வாசிக்க முடியும். பழைய பாட்டிலே நமக்கு தெரிந்த ஒரு யாக்கோபு உண்டு. அது ஆபிரகாமுடைய பேரனும் ஈசாக்குடைய மகனுமாகிய யாக்கோபு. அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார் என்று நமக்கு தெரியும். அவருடைய பேர் ஈசா. இந்த யாக்கோபுடைய வாழ்வில் கடவுள் அநேக காரியங்களை செய்தார். இந்த யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் வழியாய்தான் விவிலியத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற யூதர்கள் என்கிற அந்த குலம் அல்லது அந்த இனம் இந்த யாக்கோபுடைய 12 பிள்ளைகளிடத்திலிருந்து பரிணாமிக்கிறதையும் அவர்கள் வழியாக கடவுள் தம்முடைய நீர்க்கர்கள் மூலமாய் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையை முன் குறித்ததையும் நாம் விவிலியத்தில் வாசிக்க முடியும். ஆகையால் யாக்கோபு என்கிற பெயர் இஸ்ரவேலுடைய மரபில், இஸ்ரவேலுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நபர் அந்த நபருடைய பெயரை தங்களுடைய பெயராய் கொள்வதை பெருமையாக மக்கள் வைத்திருந்த ஒரு காலம் இருந்தது. புதிய பாட்டில் இந்த யாக்கோபுடைய பெயரை தங்கள் பெயராய் மாற்றின அல்லது இந்த யாக்கோபு பெயரால் அழைக்கப்பட்ட 3 பேரை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்க முடிகிறது. 2 பேர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள். இதை நீங்கள் மார்க்கு எழுதின நற்செய்தியில் 3வது அத்தியாயம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீடருடைய பெயர்கள் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த பெயர்களில் 2 பேருடைய பெயர்கள் யாக்கோபு என்று வருகிறது. ஒருவரை யாக்கோபு என்று குறிப்பிடுகின்ற போது அவருடைய தந்தையுடைய பெயர் சொல்லப்படுகிறது. இன்னொருவரையும் குறிப்பிடுகிற போது அவருடைய தந்தையுடைய பெயராலே 2 யாக்கோபுகளை வேறுபடுத்தி அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். 17வது வசனத்தை வாசித்தால் செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு என்று இருக்கிறது. யாக்கோபுடைய தந்தையுடைய பெயர் செபெதேயு என்று இருக்கிறது. 18வது வசனத்தை வாசிக்கிற போது இன்னொரு யாக்கோபை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அது அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு என்று இருக்கிறது. ஆனால் இந்த 2 யாக்கோபையும் பிந்தின காலத்தில், கிறிஸ்தவ வரலாற்றின் பிந்தின காலத்தில் இந்த 2 யாக்கோபுகளை பிரித்த போது ஒரு பதத்தை பயன்படுத்தினார்கள். ஒன்று பெரிய யாக்கோபு, சின்ன யாக்கோபு. இந்த பெரிய யாக்கோபு என்று சொன்னதை செபெதேயுவின் மகனாகிய யாக்கோபையும், சின்ன யாக்கோபு என்று குறிப்பிட்டது அல்பேயின் மகனாகிய
மரியாளுடைய சகோதரர், மரியாள் யோசேப்பு தம்பதிகளுடைய முதல் மகன். இவன் தச்சன் அல்லவா? மரியாள் மகன் அல்லவோ? யாக்கோபு, யோசே, யூதா, சிமியோன் என்பவர்களுக்கு இவன் சகோதரன் அல்லவா என்று சொன்னார்கள். இயேசு நாசரேத்து கிராமத்துக்கு வருகின்ற போது அவரை குறித்து அந்த கிராமத்து மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அவரை குறித்து இடர்கள் அடைகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், தச்சன் அல்லவா, மர வேலைகள் செய்து கொண்டிருந்தவர் அல்லவா, எங்கிருந்து விளக்கு இந்த ஞானம் கிடைத்தது? இவன் மரியாளுடைய மகன் அல்லவா, இவனுடைய சகோதரராகிய யாக்கோபும் மற்றவர்களும் இங்கே இருக்கிறார்கள் அல்லவா என்று அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். ஆக இந்த யாக்கோபு என்கிறவர் இயேசுடைய குடும்பத்தில் ஒரு நபர் என்று நாம் வாசிக்கிறோம். இவரை குறித்து பின்பு அப்போஸ்தலர் 15ஆம் அத்தியாயத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 15ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து வந்தீர்களேயானால், இவர் எருசலேமில் இருந்த திருச்சபையுடைய தலைவராக இருந்திருக்கிறார். இயேசுடைய உயர்த்தலுக்கு பிறகு இயேசுடைய சகோதரர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். அப்படி விசுவாசித்து வந்த இவர் பின்பு எருசலேம் ஆலயத்தினுடைய அல்லது எருசலேமில் குடியிருந்த அந்த திருச்சபையுடைய தலைவராக, முக்கியமான ஒரு நபராக பிந்தின காலத்தில் அவர் வருகிறார். இதை குறித்து கலாத்தியருக்கு எழுதின கடிதத்தில் பவுல் குறிப்பிடுகிற போது கலாத்தியர் 1:19 அவர் இப்படி எழுதுகிறதை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 1:19. ஆண்டவரின் சகோதரன் யாக்கோபை தவிர அப்போஸ்தலர்களில் யாரையும் நான் காணவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். இயேசுவின் கர்த்தரின் ஆண்டவரின் சகோதரனாகிய யாக்கோபு. கலாத்தியர் நிருபத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற போது யாக்கோபை சபையுடைய ஒரு தூண் என்று அவர் குறிப்பிடுவார். ஆக 3 யாக்கோபுகள். இயேசுடைய சீட வட்டத்துக்குள் 2 யாக்கோபு, ஒருவர் பெரிய யாக்கோபு, இன்னொன்று சிறிய யாக்கோபு, பின்பு இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு. இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படிக்கு எடுத்துக்கொண்டதான நபர் இந்த பெரிய யாக்கோபை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூலை அடிப்படையாய் கொண்டு மார்க்கு எழுதின நற்செய்தி நூலில் இந்த யாக்கோபை குறித்து வருகிற பல திருமொழிகளிலிருந்து நாம் இந்த யாக்கோபிலிருந்து 5 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். 4 பாடங்கள் மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலிருந்தும், ஒரு பாடம் அப்போஸ்தலருடைய புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். அந்த 4 பாடங்கள் என்னவென்றால், இவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர். இரண்டாவது பாடம் என்னவென்றால், இயேசுடைய சீட வட்டத்தில் உள் வட்டத்தில் இருந்தவர். அது என்ன என்பதை நான் விளக்கமாக சொல்லுவேன். மூன்றாவதாக, இந்த உலகத்தின் முடிவை குறித்து இயேசுவிடத்தில் ரகசியமாய் வந்து இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று கேட்ட சீடர்களில் ஒருவர். நான்காவது பார்த்தீர்களேயானால், அதிகாரம் விரும்பினவர், அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சீடர். நல்ல குணங்கள் இருக்கிற போது கூடவே ஒரு சின்ன மனுஷிய தன்மையும் ஏறி வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். எல்லா மனிதர்களும் நல்ல குணங்களும் இருக்கும், ஒரு சின்ன பலவீனம் இருக்கும். இவனுடைய அந்த சின்ன பலவீனம் என்னவென்றால் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். கடைசியாக 5வது அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடம், அப்போஸ்தலர்களில்
ரத்த சாட்சி. இந்த 5 காரியங்களை நாம் இந்த காலை நேரத்தில் வேகமாக நாம் சிந்திப்போம். முதலாவது அழைக்கப்பட்டவர். மார்க்கு எழுதின நற்செய்தியில் 1ஆம் அத்தியாயம் 19 20 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு எழுதின நற்செய்தியில் 1ஆம் அத்தியாயம் 19 20. இயேசுடைய ஆரம்ப கால சீடர்களை குறித்து சொல்லப்படுகிற போது 16ஆம் வசனத்தில் மார்க்கு 1:16 இயேசு அந்த கலிலேயா கடற்புறமாய் போகிற போது 2 சகோதரர்களை பார்க்கிறார். சீமோன் என்கிற ஒருவரையும் அவன் சகோதரி அந்திரேயை பார்க்கிறார். அவனை பார்த்து என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அப்படி இயேசு பேதுருவோடு அந்திரேயோடு வருகின்ற போது வேறு 2 பேர் அங்கே இருந்தார்கள். அவர்கள் செபதேயுவின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மூத்தவருடைய பெயர் யாக்கோபு, இரண்டாவதுடைய பெயர் யோவான். யாக்கோபும் யோவானும் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் படகிலே வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ராத்திரியிலே வலைகளை வீசி விடிய காலத்தில் மீனை பிடித்து மீனை கரையிலே சேர்த்த பின்பு அந்த வலைகளை திரும்ப பழுது பார்ப்பார்கள். ஏனென்றால் அந்த கடல்ல வீசி மீன்களை இழுத்து வருகின்ற போது சில கண்ணிகள் விடுபட்டிருக்கலாம், சிலவை அறுந்து போயிருக்கலாம். அவைகளை எல்லாம் திரும்பவும் சரி பண்ணி மறுநாள் காலை அல்லது சாயங்காலத்தில் திரும்பவும் அந்த கடல்ல வீசுகிறதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக நீங்கள் கவனித்தால் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பணியில் இருக்கிறார்கள். தீவிரமாக அடுத்த உணவுக்காக தங்களை தயார்படுத்துகிறார்கள். அடுத்து மீன் பிடித்தால்தான் அதை விற்க முடியும், விற்றால்தான் பணம் கிடைக்கும், பணம் கிடைத்தால்தான் பொருள் வாங்கி உணவு அருந்த முடியும். ஆகையால் அடுத்த வேலைக்காக வேலை செய்கிற 2 சகோதரர்கள். இயேசு அவரிடத்திலே வந்து என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தார். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் உடனே தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு படகிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தந்தையை விடுகிறார்கள், படகை விடுகிறார்கள், வேலையாட்களை விடுகிறார்கள். நன்றாக கவனித்தால் இந்த குடும்பம் தங்களுக்கு பொருள் ஈட்டுவதற்காக வேலையாட்களை வைத்துக் கொண்டு குடும்பமாக மீன் பிடித்து தொழில் செய்கிறார்கள். திடீரென்று ஒரு அழைப்பு வருகிறது. அழைப்பு வருகின்ற போது, அப்பா நாம் போகலாமா, நண்பர்களே நாம் போகலாமா என்று கூட அவர்கள் விடை கேட்கவில்லை. அழைப்பு வந்தது. தங்களுடைய பணியில் மும்முரத்தில் இருந்த போதும் அவர்கள் இயேசுவின் அழைப்பை கேட்ட போது மறு கேள்விக்கோ மறு ஆலோசனைக்கோ இடப்படாமல் உடனே தந்தையையும் படகையும் தன்னுடைய தொழில் சார்ந்த எல்லாவற்றை விட்டு அவருக்கு இதோ சொல்லுகிறார். 2 பாடங்கள் இதில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, கடவுள்
உங்களை சார்ந்திருந்தவர்களை விட்டு இயேசுவை பார்த்து வந்தீர்கள். இதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அழைக்கின்ற போது செவி கொடுக்கிற மக்கள். யாக்கோபை கடவுள் அழைத்த போது உடனடியாக எல்லாவற்றையும் விட்டு, தொழிலை விட்டு, உறவுகளை விட்டு அவரை பின்பற்றினார். அவன் அழைக்கப்பட்டவன். 29வது வசனத்தை மார்க்கு 9:29 வாசித்தார். இயேசுவுடைய முதல் சீடர்கள் 4 பேர். அந்த சீடர்கள் யார் என்றால், ஒன்று சீமோன், மற்றொன்று அந்திரேயா, யாக்கோபு மற்றும் யோவான். 29வது வசனம் இப்படி சொல்கிறது, உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன், அந்திரேயா என்பவருடைய வீட்டிலே பிரவேசித்தார். இவர்கள் 4 பேரும் இயேசுடைய முதல் சீடர்கள். பின்புதான் மற்ற சீடர்களை இயேசு தன்னுடைய குழுவிலே சேர்க்கிறார். 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற போது 12 பேரை தம்முடைய சீடர்களாக அவர் தெரிந்து கொள்கிறார். இந்த 12 பேருக்குள்ளே ஒரு சிறிய வட்டம் இருந்தது. 12 பேர் இருக்கிறாங்க, அது ஒரு பெரிய வட்டம். அந்த பெரிய வட்டத்திற்குள் இது ஒரு சின்ன வட்டம் இருந்தது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த 12 சீடர்கள் இயேசுவுக்கு இருந்தாலும் அந்த சீடர்களிலே 3 சீடர்களை இயேசு தான் செய்த சில ஊழியங்களில் அவர்களை மட்டும்தான் கூட்டிக்கிட்டு போறார். அதை நாம் உள்வட்டம் என்று சொல்லுவோம். 13 என்பது பெரிய, 13 என்பது பெரிய, 12 என்பது பெரிய வட்டம். அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு சிறிய வட்டம். இரண்டாவது செய்தி என்னவென்றால், யாக்கோபு இயேசுடைய சிறிய வட்டத்திற்குள் வருகிற ஒரு சீடர். நம்ம எல்லாரும் இருக்கிறோம், ஆனா எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வதில்லை, சொல்லுவதில்லை. நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், ஆனா எல்லாரும் எல்லாரும் சொல்வதில்லை. ஒரு குடும்பத்துல கூட இருந்துட்டீங்கன்னா 3-4 பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனா சில நேரத்தில் எல்லாத்தையும் சொல்வதில்லை. ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட 2 பிள்ளைகிட்ட சில காரியங்கள் ரகசியமாக சொல்லுவீங்க. இப்படி செய்யணும் மக்களே, இப்படி எல்லாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். ஆக மனித சமுதாயத்தில் எப்போதுமே ஒரு பெருவட்டம் இருக்கிறது, அதுக்குள்ளே ஒரு சிறிய வட்டம் இருக்கிறது. நம்முடைய நண்பர்களிலே ஒரு பெரிய வட்டம் இருக்கிறது, ஆனா எல்லாரும் நண்பர்கள் தான். அவர்களிலே சில நமக்கு சிறப்பான நண்பர்களாக இருப்பார். அப்படி இயேசுவுடைய 12 சீடர்களில் 3 சீடர்கள் மிக சிறப்பான சீடர்களாக இருந்தார்கள். சில முக்கியமான நிகழ்வுகளில் இயேசு இந்த 3 சீடர்களை அழைத்து போவதை பார்க்கலாம். மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலில் 3 இடங்களில் இயேசு தம்முடைய சீடர்களை, இந்த உள்வட்ட சீடர்களை அழைத்து போன 3 நிகழ்வுகளை நீங்கள் கவனிக்கலாம். 3 மிக மிக முக்கியமான நிகழ்வுகள். முதல் நிகழ்வு மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அத்தியாயம் 37ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 5:37. நான் அந்த பின்னணியை சொல்கிறேன். அந்த பின்னணி என்னவென்றால், யாவீர் என்கிற ஒருவருடைய மகள் பலவீனமாயிருந்தாள். அவளுக்கு 12 வயது. 12 வயதுள்ள ஒரு சிறுவன் வியாதியாயிருந்தாள். அவன் வந்து இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே வந்து என் மகளை குணப்படுத்தும் என்று கேட்கிறார். உண்மையில் என்ன நடக்கிறது என்றால், இயேசு அவனுடைய வீட்டுக்கு போவதற்கு முன்பே அந்த சிறுவன் இறந்து போனார். நாம் அந்த 5ஆம் அத்தியாயம் 37ஆவது வசனத்தில் வருகின்ற போது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அங்கே அந்த வீட்டுக்கு முன்பே அந்த பிள்ளை இறந்து போனதினால் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், அழுது கொண்டு இருக்கிறார்கள். 37ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு அங்கே போனார் என்று நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள் யாராவது ஒருவர்.
யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனியே ஒரு உயர்ந்த மலையின் மீது போய் அவர்களுக்கு முன்பாய் மறுரூபமானார். இயேசு தம்முடைய சீடர்களில் 3 பேரை மட்டும் தெரிந்து கொள்கிறார். எதற்கு தெரிந்து கொண்டார் என்றால், அவர் யார் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் அவர் அறியும்படிக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு உயரமான ஒரு மலையிடத்து சென்று அங்கே அவர்களுக்கு முன்பாய் மறுரூபமானார். என்ன நிகழ்கிறது என்றால், 3ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய ஆடைகள் அதிக பிரகாசமான வெண்மையாயின, பூமியிலே ஒருவரும் அதை வெளுக்க முடியாத மண்ணானால் வெளுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அது பிரகாசமான வெண்மையாக அவருடைய வஸ்திரம் இருந்தது. எலியாவும் மோசேயும் அவருடைய என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். இயேசுடைய மகிமையை, அவர் யார் என்பதை இந்த 3 சீடர்களும் பார்க்கிறார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் இது யாரிடத்திலேயும் சொல்ல வேண்டாம், ரகசியம் காக்க வேண்டும் என்றார். அவர் உயர்த்தலுக்கு பிறகு அவர்களை குறித்து பேசுகிறார்கள். பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்தில் எழுதுகின்ற போது இந்த நிகழ்வை அங்கே நினைவூட்டுகிறார். நாங்கள் அவருடைய மகிமையை அங்கே கண்டோம் என்று அவர் சொல்லுகிறதை 1ஆம் அத்தியாயத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அவர் இயேசு கிறிஸ்துடைய மகிமையான பிரசன்னத்தை, அவர் எவ்வளவு மகிமையானவர் என்பதை, அவர் எங்கிருந்து வந்தார் என்றும் அவர் யார் என்பதையும் இந்த 3 சீடர்கள் தான் முழுமையாக அறிந்தார்கள். ஆகையால் தான் இயேசு தம் சீடர்களோடு கூட செசரியா பிலிப்பி என்கிற இடத்துக்கு போகும்போது இயேசுவிடத்திலே கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் சொல்லுகிறார்கள் எலியா என்று, சிலர் உம்மை தீர்க்கதரிசி ஒருவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சீடர்கள் சொன்னார்கள். இயேசு கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனடியாக பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இந்த புரிதல் நமக்கு எங்கிருந்து கிடைத்தது? இந்த உள்வட்ட அனுபவம். மற்ற சீடர்களுக்கு கிடைக்காத இந்த வாக்கியம் இந்த உள்வட்டத்தில் இருந்தவர்களுக்கு கிடைத்தது. அது ஒருவன் யார்? இந்த பெரிய யாக்கோபு என்று பார்க்கிறோம். 3ஆவதாக இயேசுடைய உள்வட்டத்தில் இருந்த இந்த சீடர்கள் இயேசுடைய இன்னொரு பக்கத்தை பார்த்தார்கள். அதை நீங்கள் 14ஆம் அத்தியாயம், மார்க்கு 14ஆம் அத்தியாயம் 33வது வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற போது நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அதில் என்ன வாசிக்கிறோம் என்றால், இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போய் திகைக்கவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசுடைய அந்த மரணத்திற்கு முன்பு, அவர் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பு கெத்செமனையில் அவர் சென்று ஜெபிக்க போகிற போது மற்ற சீடர்களோடு அல்ல, இந்த 3 சீடர்களோடு அவர் தனியாக போகிறார். மற்ற சீடர்களை எங்கே இருங்க என்று சொல்லிவிட்டு இவர்களை 3 பேரையும் கூட்டி போய் திகிலடையவும் வியாகுலப்படவும் போகிறார். அது மட்டுமல்ல, அவர்களோடு பேசுகிறார். 34ஆம் வசனம், அப்போது அவர்களிடம், அவர்கள் என்றால் யாரிடம்? பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிறவர்களிடம் எப்படி சொல்லுகிறார்? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான பெரும் துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, கூடுமானால் இந்த நாளிகை தம்மை விட்டு நீங்கி போகும்படி வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் போராடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துவிடும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்றார். இயேசுடைய வியாகுலத்தை, மரண திகிலை அவரோடு
தாவீதுடைய வீட்டில், அந்த துக்க வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை காணும்படிக்கு போன அந்த வாக்கியம் பெற்ற அந்த உள்மட்டம், மறுரூபமலையில் இயேசுவின் மகிமையை கண்ட அந்த உள்மட்டம், செத்செமனே தோட்டத்தில் வேதனையோடும் பலிகளோடும் நின்ற இயேசுவை கண்ட அந்த உள்மட்டம். இதை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த வட்டத்தில் இருக்கிறீர்கள்? வெளிவட்டத்திலா, அந்த உள்வட்டத்திலா? வெளிவட்டத்தில் நிறைய பேர் இருக்க முடியும். உள்வட்டத்தில் இருக்க வேண்டுமையானால் அவரோடு எப்போது பயணித்து அவரை குறித்தே சிந்தித்து அவரிடத்திலே மன்றாடி, ஆண்டவரே உம்முடைய பரம சித்தத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாம் இருக்கின்ற போது நாம் உள்வட்ட சீடர்களாக மாறும். கடவுள் நம்மோடு தம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார். திருமறை சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஊழிய காலத்தில் சொல்லாமல் ஒன்றையும் செய்கிறதில்லை. இயேசுடைய கடவுளுடைய உள்வட்டத்தில் இருந்த ஒரு மனிதன் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அவருடைய பேர் ஆபிரகாம். சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிக்க போவதற்கு முன்னதாய் கடவுள் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் இதை எப்படி ஆபிரகாமுக்கு மறைப்பேன், நான் இதை எப்படி ஆபிரகாமுக்கு மறைப்பேன் என்று சொல்லி சோதோம் கோமோரா பட்டணத்துடைய அழிவை குறித்து கடவுள் பேசுகிறார். உடனே ஆபிரகாம் சரி ஐயா அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி போகல, அவரோட என்ன செய்தார்? கனிந்து பேச ஆரம்பித்தார். ஆண்டவரே 5 குறைஞ்சா 10 குறைஞ்சா அப்படி என்று சொல்லி ஆண்டவரோடு பார்கெயின் பண்ண ஆரம்பித்தார். எப்படியாகிலும் சோதோம் கோமோரா மீட்பட வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை நம்மோடு பங்கிடுவார். எப்போது தெரியுமா? மற்றவர்களை குறித்து வேதனைகள் நமக்கு வருகின்றன. நம்ம பொதுவா நம்ம குறித்து மட்டுமே யோசிப்போம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய மக்கள். ஆனால் இங்கே ஒருவர் அடுத்தவர்களுக்காய், அடுத்த தேசத்திற்காய் அவர்கள் நாம் இருக்க வேண்டும், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய நோவாக்கினை அந்த குடும்பத்தின் மீது வந்துவிடக்கூடாது, அந்த நபர்கள் மீது வந்துவிடக்கூடாது, அந்த இடத்தின் மீது வந்துவிடக்கூடாது என்று சொல்லி மக்களுக்காக அறிந்து பேசுகிற மனிதர்களோடு கடவுள் தம்முடைய இருதயத்தை கொண்டிருக்கிறார். நாம் சுயநலம் விட்டு கடவுளுடைய சித்தத்தை அறிய முயற்சிக்கிற போது கடவுள் நம்முடைய தந்தை இருதயத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். மூன்றாவதாக யாக்கோபை குறித்து நாம் கற்றுக்கொள்கிற 3வது மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், இயேசுவோடு இந்த உலகத்துடைய முடிவு என்ன என்று ரகசியமாய் கேட்க வந்த சீடர்களில் அவன் ஒருவன். மார்க்கு எழுதின நற்செய்தியில் 13வது அத்தியாயம் 3வது வசனம். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவையும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இங்கே பாருங்கள், இயேசு எருசலேமை குறித்து பேசுகிறார். எருசலேமில் இருக்கிற இந்த பெரிய கற்களை பார்த்தீர்களே, இவ்விடத்தில் கல்லின் மேல் ஒரு கல்லாதபடி எல்லாம் இடிவெட்டி போகும் என்று இயேசு சொல்லுகிறார். எருசலேமுடைய அழிவை குறித்து இயேசு முன்னறிவிக்கிற போது இந்த 4 பேர் வருகிறார்கள். பேதுருவும் அவருடைய சகோதரன் அந்திரேயும் யாக்கோபும் அவருடைய சகோதரன் யோவானும் தனித்து வந்து, ஆண்டவரே இது எப்போது சம்பவிக்கும் என்று கேட்கிறார். மற்ற நற்செய்திகளில் பார்த்தால் மத்தேயு
இப்பொழுதுதான் யார் அந்த சீடர்கள், யார் அந்த சிலர் என்று அவருடைய பெயர்களை பட்டியலிடுகிறார். யாரெல்லாம் அந்த சிலர், யாரெல்லாம் அந்த சீடர்? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இவர்கள் 4 பேரும் இயேசுவிடத்திலே தனித்து வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, எருசலேமை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னீரே, இதனுடைய முடிவு எப்போது சம்பவிக்கும்? ஏனென்றால் எருசலேமுடைய முடிவு உலகத்தினுடைய முடிவு. இது எப்போது சம்பவிக்கும் என்று எங்களுக்கு சொல்லும், இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டபோது இயேசு அவர்களோடு இந்த உலகத்தின் முடிவு எப்படி அமையும் என்பதை 13ஆம் அத்தியாயம் முழுக்க இயேசு அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறதை நீங்கள் பார்த்தீர்கள். அதை சொல்லும்போது இயேசு திரும்ப 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 தம்முடைய சீடர்களுக்கு சொன்னது, விழித்திருங்கள், எச்சரிக்கையா இருங்கள், வஞ்சிக்கப்படாமல் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த செய்தி இன்றைக்கும் நாம் கேட்க வேண்டிய செய்தி. விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், வஞ்சிக்கப்படாமல் இருங்கள். ஏனென்றால் இயேசுடைய வருகையை குறித்து பல விதங்களில் பேசுகிறார்கள். பல விதங்களில் பேசி விசுவாசிகளை கலக்கடிக்கிற போது திருமறை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது, விழித்திருங்கள். ஏனென்றால் எப்போது இயேசு திரும்ப வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆகையால் எல்லாம் இடமும், வீட்டில் வேலை செய்யும் போதும், அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும், ஆலயத்தில் வருகின்ற போதும், பயணிக்கிற போதும், எப்போதும் இயேசுடைய வருகைக்காக விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். 10 பெண்கள் இருந்தார்கள். அது ஒரு திருமண நிகழ்வு. அந்த மணமகனை அழைத்து வருகிறதற்கு 10 பெண்கள் தயாராயிருந்தார்கள். மணமகனிடத்திலே மணமகனை கொண்டு வர வேண்டும். அப்படி அவனை தெருவிலிருந்து அவனை கூட்டிக் கொண்டு மணவரைக்கு அவனை கொண்டு வர வேண்டும். 10 பெண்கள், அவர்கள் கன்னியர்கள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ராத்திரியில் திடீரென்று சத்தம் கேட்கிறது, இதோ மணவாளன் வந்து விட்டார். வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நடந்து வரும்போது நேரம் இருந்துச்சு, எல்லாரும் தூங்குறாங்க. திடீரென்று சத்தம், இதோ மணவாளன் வந்து விட்டார். எல்லாரும் எழுந்தார்கள். 10 பேர் எழுந்தார்கள். 10 பேரும் தன்னுடைய கைகளில் கொடுக்கப்பட்ட தீபங்களை கொளுத்தினார்கள். 10 பேருடைய தீபங்களும் எரிந்தது. ஆனால் 5 பேருடைய தீபங்களில் எண்ணெய் இல்லை. எண்ணெய் போதுமான அளவு இல்லை. 5 பேருடைய தீபத்தில் எண்ணெய் போதுமான அளவுக்கு அவர்கள் எடுத்து வந்தார்கள். 10 பேர் அழைக்கப்பட்டார்கள். 10 பேருடைய தீபங்களும் எரிகிறது. ஆனால் 5 பெண்கள் புத்திசாலித்தனமாக சில வேளை 5 மணிக்கு வருகிறவர் 10 மணிக்கு வரலாம். ஏனென்றால் யூத தேசத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வண்டி வசதிகளோ மின்சார வசதிகளோ இல்லாத அந்த காலத்தில் கிராமத்திலிருந்து ஒருவர் நடந்து வர வேண்டுமையானால் வருகிற வழியில் ஏதாவது விபத்தோ மழையோ ஏதாவது நடந்தால் பயணத்தில் ஏதாவது இடங்கள் வந்து பயண நேரம் வந்து நீடிக்கும். அப்படியானால் மணவாளன் வருவதற்கு நேரமானாலும் அவர் வருகின்ற போது தீபந்தத்தோடு தீபத்தோடு அவரை வரவேற்று வருவதற்கு போதுமான அளவுக்கு அவர்கள் எண்ணெயை தங்கள் கைகளில் வைத்திருந்தார்கள். 5 பெண்கள் வைத்தார்கள். 5 மணிக்கு தான் கல்யாணம். 5 மணிக்கு நம்ம இதுக்கு அனாவசியமா எண்ணெயை வைக்கிறது. ஒரு குழு ஆயத்தமாக இருந்தது, இன்னொரு குழு ஆயத்தமற்று இருந்தது. நம்முடைய கர்த்தர் சொன்னார், ஆயத்தமாக இருக்கு. எப்போது மணவாளன் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது, ஆயத்தமாக இருக்கு. 2வது சொன்னார், விழித்திருங்கள். எக்கால சத்தம் கேட்கும் போது உடனே எழுந்திருக்கத்தக்கதாய் விழிப்புள்ளவர்களாக இருக்கு, வஞ்சிக்கப்படாமல் இருக்கு. ஏற்பார்கள் 13ஆம் அத்தியாயம் பெரிய செய்தியை நமக்கு தருகிறது. இந்த ரகசியத்தை யாக்கோபு
இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். ஆயத்தமாயிருத்தல், விழித்திருத்தல், வஞ்சிக்கப்படாமல் இருத்தல் என்கிற செய்தியை நாம் இருந்து கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் செய்த இந்த சீடன் அழைக்கப்பட்டவர், இயேசுடைய உள்வட்டத்தில் இருந்தவர், வருகிற காலத்தை குறித்ததான முன்னறிவிப்பை ரகசியமாக இயேசுவிடத்தில் கேட்டறிந்தவர். ஆனால் அவன் அதிகார விரும்பியாக இருந்தார். எல்லாம் உலகமா இருக்கிறது, நல்லாதான் ஜெபம் பண்ணுகிறார், நல்லாதான் பாட்டு பாடுகிறார், ஆனால் அதிகாரத்தில் நிற்க வேண்டும் என்கிற அந்த அதிகார பசி. நீங்கள் மார்க் எழுதின நற்செய்தி நூல், இன்றைக்கு நம்ம வாசித்தோமே நற்செய்தி பாடமாக, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10வது அத்தியாயம் 35 45 வரை வாசிக்கிற போது நீங்கள் அங்கே கவனிக்க முடியும் அந்த அதிகார பசி. யாக்கோபும் யோவானும் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீர் மகிமையில் வரும்போது ஒருவர் உம்முடைய வலது பக்கத்திலும் இன்னொருக்கும் உடைய இடது பக்கத்தில் இருக்கிறதுக்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? நீர் அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறார். மத்தேயு நற்செய்தி நூலில் நீங்கள் வாசித்தால் 20ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனத்திலிருந்து 28 வரை, மத்தேயு 20:20-28 வரை வாசித்தால், யாக்கோபுக்கும் யோவானுடைய அம்மா அவங்க வராங்க தன்னுடைய பிள்ளைகளோடு. தாயும் பிள்ளைகள் வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது ஒருவருடைய வலது பக்கத்திலும் ஒருவருடைய இடது பக்கத்தில் இருக்கும்படிக்கு நீர் அனுமதி தர வேண்டும். வலது பக்கம் இடது பக்கம் உம்முடைய அரசு. அப்படி என்றால் கடவுள் நம்முடைய மகிமை பொருள் அரசில் அரசராக வைத்திருக்கின்ற அதிகாரம் செலுத்தும் இடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று அவர்கள் இருக்கிறார். இந்த இடதுபுறம் வலதுபுறம் இருத்தல் என்பது முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை சொல்லுவார்கள். மிக குறிப்பாக யாக்கோபும் யோவானும் என்பவர்கள் அன்னை மரியுடைய சகோதரியாகிய சாலோமியுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அன்னை மரியுடைய சகோதரியின் பேர் சாலோமி. அந்த சாலோமியுடைய 2 பிள்ளைகள் தான் யாரு? யாக்கோபும் யோவானும். இன்னும் ரொம்ப தெளிவா சொன்னா, செபேதேயு என்பவர் அன்னை மரியுடைய சகோதரியை திருமணம் பண்ணியிருந்தார். அதில் பிறந்தவர்கள் தான் யார்? யாக்கோபும் யோவானும். ஆகையால்
45வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இயேசு அவருக்கு புதிய பாடத்தை கற்பித்தார். நீ தலைவனாக இருக்க வேண்டுமையானால் முதலாவது யாராயிரு, அடிமையாக இரு. ஆகையால் தான் இந்த வாழ்வை பார்த்து குற்றமாய் மாறுகிறது. குற்றமாய் மாறி நீ பணி செய்து கிடப்பதே தன் பெரும் பணி என்ற முடிவுக்கு வந்தார். வரலாற்றில் நாம் வாசிக்கிறோம், இயேசுடைய மரணத்திற்கு பின்பு இன்றைய ஸ்பெயின், போர்த்துகீஸ் போன்ற நாடுகளுக்கு மிஷனரியாக சென்று அவ்விடங்களில் திருச்சபைகளை நிறுவினார் என்று ஒரு வரலாறு சொல்கிறது. வேறு நாட்டுக்கு சென்று இயேசுடைய நற்செய்தியை பரப்பினார். அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது தெரியுமா? அப்போஸ்தலர் 12ஆம் அத்தியாயம் 1-2 வசனத்தை வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் திருமணமாக வாசித்த அந்த பகுதி என்ன நடக்கிறது என்றால், ஏரோது அரசனுடைய பேரன், அவருடைய பெயர் ஏரோது அகிரிப்பா I, அதாவது முதலாவது ஏரோது அகிரிப்பா என்கிற ஒருவன் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக அவன் என்ன செய்தார் என்றால், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை, செபெதேயுவின் மகனாகிய யாக்கோபை என்ன செய்தார் என்றால் பட்டயத்தால் கொன்று போட்டார். இயேசுடைய 12 அப்போஸ்தலர்களில் முதல் இரத்த சாட்சி யார் என்றால் செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. அவன் எதை விரும்பினான்? அதிகாரத்தை விரும்பினான். ஆனால் இப்போது அவன் பெற்றுக்கொண்டாங்க மரணம். மற்ற அப்போஸ்தலர் பிந்திலா இருந்தாங்க, ஆனால் எல்லா அப்போஸ்தலருக்கும் முன்னையே மரணத்தை தழுவிக்கொண்ட ஒரு பரிசுத்தவான். இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 2 இரத்த சாட்சிகளை நாம் வாசிக்கிறோம். முதல் இரத்த சாட்சி தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேர் ஒருவர், அவருடைய பெயர் ஸ்தேவான். இரண்டாவது இரத்த சாட்சி தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீடர்கள் ஒருவர், அவருடைய பெயர் யாக்கோபு. என்னை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்காக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது, அவருடைய வழிகளை நாம் பின்பற்றுகின்ற போது, நாம் நம்முடைய சித்தங்களை கடவுளுடைய சித்தங்களுக்கு என்ன செய்வோம்? ஒப்புக் கொடுக்கிற மக்களாக. கடவுளுடைய சித்தத்துக்காக நாம் ஒப்புக் கொடுக்கிற போது, கடவுள் என்ன நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். அதைதான் யாக்கோபுடைய வரலாற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவன் அழைக்கப்பட்டான், இயேசுடைய உள்வட்டத்தில் ஒருவராய் இருந்தார். இயேசுடைய வருகையை குறிப்பதான ரகசியங்களை அவன் கற்ற வைத்தார். அதிகார விரும்பியாக இருந்த போதும் அந்த அதிகாரம் அல்ல, தாழ்மையோடு வாழ்வது, அடிமையாக இருப்பது, அதுதான் தலைமைத்துவம் என்று கற்றுக்கொண்டார்கள். இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு போய் இயேசுவை அறிவித்து, ஏரோது அகிரிப்பாஸ் அகிரிப்பா என்பவனால், ஏரோது அகிரிப்பா என்பவனால் தலை வெட்டப்பட்டு இறந்து இரத்த சாட்சியாக நமக்கு முன்பாகிறார். அவர் இரத்த சாட்சியாக இறந்தது இந்த மாதம் 25ஆம் தேதி என்று வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த தினத்தை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். நாம் யாக்கோபை போல அழைக்கப்பட்டவர்கள், நாம் யாக்கோபை போல இயேசுவின் உள்வட்டத்தில் இருக்கிறவர்கள், நாமும் யாக்கோபை போல இயேசுவின் வருகையை குறித்து அறிந்து தெரிந்திருக்கிறவர்கள், நாமும் யாக்கோபை போல சில இடங்களில் அதிகார பசியோடு அழைக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைக்கிறார், அதிகாரம் அல்ல, சேவை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் வாழ்ந்தாலும் சத்தாலும் அது கடவுள் மகிமைப்படுகிற ஒரு வாழ்வாக மாற வேண்டும் என்று ஜெபியுங்கள், தேடிக் கொள்ளுங்கள். நம் மரண வழியாக அவர் மகிமைப்பட வாழ்வானாலும் தாழ்வானாலும்
மாதர்களையும் வாலிப சகோதர சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் வயதான மக்களையும் திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களையும் எங்கள் கோயிலுக்குரியவர்களின் கர்த்தரை ஆசீர்வதியும். இத்திருச்சபையோடும் மக்களோடும் தெய்வீகமான அருள்கரம் என்றும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, 100 ஆண்டுகளை கடந்து இன்னும் உமது இறை விசுவாசத்திலே உங்கள் ஆளப்பட்டு இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக எங்கள் மக்கள் திருச்சபையார் உமக்குரியவர்களாகவே என்றும் பயணிக்க எங்கள் ஆண்டவரின் துணை புரிந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரை வழிபாட்டிலும் பங்கெடுத்து முது திருநாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அனைத்து திருச்சபையின் மக்களுக்காக நாங்கள் சொல்லிக்கொண்டோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். பல தவறை போனவர்கள் வரக்கூடிய நாட்களில் தவறாமல் பங்கெடுத்து உமது திருப்பெயரை போற்றக்கூடியவர்களாகவே தொடர்ந்து வாழ எங்கள் ஆண்டவராக இறைவன் தாமே துணை புரிகிறார்கள். நல்ல ஆண்டவர் இறக்கமுள்ள பினாவே வேளையிலும் கூட இவரை சுருசாவுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். 3 சபை சங்கங்களுக்காகவும் 15 வட்டங்களுக்காகவும் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்காகவும் ஆண்டவரே இருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்காகவும் ஆயிரங்கள் மக்களுக்காகவும் சபையின் பொறுப்பாளர்கள் விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய பள்ளிக்கூடங்களையும் எங்களுடைய நிறுவனங்களையும் ஸ்தாபனங்களையும் மருத்துவமனைகளையும் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை எல்லாம் சிறப்பான முறையில் இயங்கக்கூடிய சூழலை கர்த்தர் பின்தங்கியிருக்கிறவர்கள் எல்லாம் முன்னகர்த்து போகக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தும். முடங்கி போயிருக்கிறவர்கள் எல்லாம் மீண்டுமாக திறக்கப்படக்கூடிய சூழலை ஆண்டவராக இறைவன் ஏற்படுத்திவிட வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். மிக சிறப்பாக இவ்வளையிலும் என்னை கட்டாடி இறைவனுக்காக ஆச்சரிக்கின்றோம். ஆண்டவரே, 100 ஆண்டை சந்தித்திருக்கிற எங்களுடைய கல்லூரி இந்த 100 ஆண்டிலே அநேக ஆயிரப்பேர் மக்களையும் அநேக ஊழியர்களையும் ஆண்டவரை அநேக மாதிரி ஊழியர்களை எல்லாம் உருவாக்கின ஒரு சிறப்பான கல்லூரியை நினைத்து கருத்துக்கு நாம் நன்றி சொல்கின்றோம். மிக சிறப்பாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இதுவரையிலும் இறையில் கல்லூரிக்காக உழைத்த எல்லா முதல்வர்களையும் பேராசிரியர்களையும் கர்த்தரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய தாய் திருச்சபை சேவசையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அங்கே இருந்து கிருஷ்ணரிமார்கள் எல்லாம் வருகை தந்து இறையில் கல்லூரியும் இங்கே திருச்சபைகளையும் பள்ளிக்கூடங்கள் நிறுவனங்கள் மருத்துவமனைகள் எல்லாவற்றையும் ஸ்தாபித்தமைக்காக சொல்கிறோம். நல்ல ஆண்டவரே, மிக சிறப்பாக வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவரே எங்களுடைய கல்லூரி அந்த 100ஆண்டு விழாவை மிக கோலாகலமாக மகிழ்ச்சியோடு கொண்டாட இருப்பதை கருத்துகின்றேன். அந்த நிகழ்வுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்களும் கூட மகிழ்ச்சியோடு பங்கெடுத்து உமக்கு நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிட வேண்டுமாய் சொன்னீர்கள். இந்திய தேசத்திற்காகவும் எங்களுடைய தமிழ்நாட்டிற்காகவும் என்னுடைய திருப்பத்தூர் மாவட்டத்திற்காகவும் சமீபம் பகுதிக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லா ஆட்சியாளர்கள் தலைவர்கள் மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மிக சிறப்பாக முயற்சிகளிருக்கும் இந்த ஊராட்சிக்காக ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்கள் ஊர் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த ஒளிபெருக்கின் வழியாகவும் ஒரு வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற வழிபாட்டில் இணைந்திருக்கிற நம்முடைய மக்களையும் ஆசீர்வதிக்கிறார். எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அருமையான பள்ளிக்கூடத்தையும் மருத்துவமனையும் கூட கர்த்தரில் ஆசீர்வதித்து வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை இறக்கமுள்ள பிதாவே, இவ்வுலகிலும் இந்த வார நாட்களிலே திருமண நாள் விசேஷ நாட்களை காணப்போகிற மக்களை ஆசீர்வதித்து புதிய ஆண்டுக்குள்ளாக நுழையும் போது இவ்வாண்டு வளமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிற கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். நல்ல ஆண்டவர், இந்த வார நாட்கள் நடைபெற போகிற திருச்சபையின் ஊழியர்கள் எல்லாம் கூட ஆண்டவராக இறைவன் இதை ஆசீர்வதித்து வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். மிக சிறப்பாக ஆண்டவரே, இந்த திருப்பீடத்தை வண்ண பூக்களினாலே ஆண்டவரே அருமையாக அலங்காரம் செய்திருக்கிற திருச்சபையினுடைய மக்களுக்காகவும் வாலிபர்களுக்கு ஐஸ்வத்திலும் பொறுப்பாளர்களுக்கு ஐஸ்வத்திலும் ஆண்டவரை இதற்கென்று பணி செய்த எல்லாரையும் ஆண்டவராக இறைவனை தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்துக் கொள்கிறார்கள். கிருபையும் பயணத்திலும் பாதுகாப்பும் எங்களோடு கூட என்றும் நிறைவாக தங்கியிருக்கிறது. பலவீனத்தின் மத்தியிலும் சுகவீனத்தின் மத்தியிலும் இருக்கிறவர்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து அந்த பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தாத்தியப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்த எல்லா நன்மையான ஈவுகளினாலே எங்கள் யாவரையும் கர்த்தராகிய இறைவன் நிறைத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே ஸ்ரீமொழியை சொல்லிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டல எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக
இந்த விசேஷத்தை மிக சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய திருச்சபை போதகர்களுக்கும் இந்த ஆராதனையில கலந்து கொண்டு இறையாசை பெற்றுக்கொண்ட திருச்சபையாளர்கள் யாவருக்கும் இறைவனின் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே தோன்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய அழைப்பினை ஏற்று நம்முடைய திருச்சபைக்கு வருகை தந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு நம்மிடத்திலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இந்திய சுவிசேஷ திருச்சபை கண்காணிய இறையியல் கல்லூரியுடைய நூற்றாண்டு கல்லூரியுடைய பேராசிரியர் அருள் திரு ஆர் ஜான் விஜயராஜ் ஆயர் அவர்கள் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய திருச்சபை சார்பாக சிறப்பு செய்வதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த சிறப்பை நம்முடைய தலைவர் திரு கே தானியல் ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்ய முன்பாக அழைக்கிறேன். இன்று வேத வாசிப்பு எழுதி கொடுத்த திரு சுகிகுமார் வசந்தி அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றி தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அடுத்த வாரம் வேத வாசிப்பு வாசிக்க வேண்டிய குடும்பம் திரு ஆமோஸ் கேத்தரின் குடும்பம் என்பதை அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு சிறுவர் பள்ளி நடைபெறும். சிறுவர் பள்ளிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்துடைய வழக்கமான குடும்ப ஆராதனைகள் எதுவும் நடைபெறாது என்பதை அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்து வழக்கமாக நடைபெறும். விசேஷ குடும்ப ஆராதனை வருகின்ற புதன்கிழமை 17/7/24 அன்று காலை 11 மணி அளவில் காலம் சென்ற திருமதி ஸ்ரீ டேசி அம்மாள் ஆசிரியர் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் நன்றி செலுத்தும் ஆராதனை மின்னூர் எம்கே மகளில் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வழக்கமான ஆராதனை நடைபெறும். கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ போதகருடைய குடும்பம் ஐரமா, போதகரமா மற்றும் போதகருடைய தம்பி ஆகிய அனைவரும் குடும்பமாய் இந்த ஆராதனையில கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினத்திலே நடைபெற்ற வாலிபர் கருத்தரங்கில் கலந்து கொண்ட வாலிப பிள்ளைகள், இளமகளிர் மற்றும் மாதர்கள், பொறுப்பாளர்கள், திருச்சபையுடைய உதவி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நேற்று இரவில் இந்த ஆராதனை எல்லாம் இவ்வளவு சிறப்பாக அலங்காரம் செய்ய ஒத்துழைப்பு கொடுத்த வாலிப பிள்ளைகள் மற்றும் வாலிபர் சங்கம், இதையெல்லாம் முன்னின்று ஒழுங்கு செய்து ஏற்பாடு செய்து கொடுத்த
திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றி தோற்றங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாதநாளையை பொறுத்தவர்களும் திரு சேகர் அவர்களுடைய உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பார்.